ஹே ஆல் வெல்கம். அண்ட் இன்னைக்கு கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச சீஸ் பீஸா வித் ஸ்வீட் கார்ன் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனியன் கொஞ்சம், டொமேட்டோ, ரெட் கேப்சிகம் அண்ட் க்ரீன் கேப்சிகம் அண்ட் ஸ்டீம்டு ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ரெடிமேட் பீஸா பேஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். 3 பீசஸ்ஸு 27 ருபீஸ் தான். அதில் ஒரு பேஸ் எடுத்து ஃபோக் வச்சு ஹோல்ஸ் போட்டுட்டு பீஸா அண்ட் பாஸ்தா சாஸ் வந்து 2 ஸ்பூன் வந்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணேன். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸை கொஞ்சம் கேப் விட்டு அது மேலே ப்ளேஸ் பண்ணேன். மிச்சம் இந்த கேப்லாம் அது வெஜ்ஜீஸ் இருக்குங்க, டொமேட்டோ, கேப்சிகம், க்ரீன் அண்ட் ரெட், இது எல்லாத்தையும் அதில் ப்ளேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணேன். லாஸ்ட்டாக வந்து ஸ்டீம்டு ஸ்வீட் கார்ன் அது மேலே கொஞ்சம் வச்சேன். அது மாதிரி ஆல்மோஸ்ட் வெஜ்ஜீஸ் எல்லாமே வச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து ஆரிகானோ கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1/2 ஸ்பூன் அதையுமே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் போவ் பண்ணேன். ஆல்மோஸ்ட் டாப்பிங்ஸ் எல்லாமே ரெடி. இதுக்கு மேலே வந்து சீஸ் வந்து வைக்கணும். ஸோ அமுல் சீஸ் வாங்கிட்டு வந்து அதை கிரேட் பண்ணேன். இந்த மாதிரி இன்னும் கூட சீஸியாக வேணும்ன்ட்டு மொசரெல்லா சீஸ் கொஞ்சம் வச்சேன். திருப்பியும் இந்த சீஸை கிரேட் பண்ணேன் கிரேட்டர் வச்சு. என் வீட்டில் வந்து அவன் அண்டு இது ஓடிஜி எதுவுமே இல்லை. ஸோ தோசை பேன் எடுத்து அதில் ஒரு பவுல் கூட இல்லை, பிளேட்டு ஹோல்ஸ் போட்டு ஒரு பிளேட்டில் பட்டர் தடவிட்டு அதில் இந்த பீஸாவை வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா சீஸியாக வேறு லெவலில் பீஸா ரெடி. அதை கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. சீஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஆல் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் ஸ்ரீ ஸ்டுடியோஸ் 21.